ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நம்ம கான்டாக்டில் உள்ளவங்கள்ட்ட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸுமே வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடுற அந்த ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க போடுற ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸில் வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டஸுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில், அதாவது வாட்ஸ்அப் ஆப்பில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை ரொம்பவுமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அப்டேட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுவோமாச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு காட்டும். பட் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ அதை சால்வ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். 3 டாட்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கலாம் பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு காட்டும் கண்டெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று. அதை வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸை வந்து கண்டெக்ட்ஸை அக்சஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறது தான் இது. ஸோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வாட்ஸ்அப்க்கு எனேபிள் பண்ணப்பட்டிருக்கா, அதாவது எலோவில் தான் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா டோன்ட் எலோவில் சம்டைம்ஸ் இந்த இடத்துல இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்டெக்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பால் அக்சஸ் பண்ண முடியாது. அதனாலையுமே அந்த கான்டாக்டில் உள்ளவங்க ஷேர் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இடத்துல எலோ அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெர்மிஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் அப்டேட்ஸ் வந்திருக்கான்னு. நீங்கள் அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட்ன்றதை காட்டும். ஸோ அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வாட்ஸ்அப் ஆப்பில் வரலாம். ஸோ அதனாலையுமே வந்து ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும் போதுமே ஏதாவது பெர்மிஷன்ஸில் இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஒட்டோவாகவே உங்களுக்கு சால்வ் ஆகி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். ஸோ இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.